ஹலோ ஸ்குவாட், இது எபிசோடு வந்து 16. கொடைக்கானல் ட்ரிப்பும் கன்னியாகுமரி ட்ரிப்பும் வந்து நம்ம இந்த ஒரு ரைட்லேயே முடிச்சிருவோங்க. இன்னும் வந்து ஏற்காடு, கொல்லிமலை, ஊட்டி, அப்புறம் ஒகேனக்கல் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் ட்ரிப்பு முடிச்சிருந்தோம். விளாக் எடுக்க போவோம், அதுக்கப்புறம் விளாக் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டில் தான் இருப்போம். அடுத்து எப்போ நம்ம கண்டென்ட் போடுறோமோ அப்போ தான் நம்ம வந்து விளாக் எடுக்க போவோம். இப்போது வந்து இந்த 2 ரைடி வந்து டக்குன்னு முடிச்சுட்டு சென்னை கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளானு. கொடைக்கானல் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடைக்கானலில் எது நல்ல பிளேஸாக இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம சர்ச் பண்ண வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரூம் எடுக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணால் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் கொடைக்கானலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த சைடு வந்துட்டு மங்கி வாட்டர் ஃபால்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து தலையார் வாட்டர் ஃபால்ஸு, இது 2 தான் நம்ம வந்து டாப் 10 வாட்டர் ஃபால்ஸில் 2 எடுத்திருக்கோம். ஆனால் தலையார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து உள்ளே போக மாட்டாங்க, வியூ பாயிண்ட் மட்டும் தான் தலையார் வாட்டர் ஃபால்ஸுக்கு. இன்றைக்கி டைம் வந்துட்டு 9 மணி ஆகுதுங்க. டேட்டு வந்து அக்டோபர் 7. இப்போ நம்ம வந்து மங்கி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க ரூட்டு போட்டிருக்கோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிடி மியூசியம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்ம மங்கி ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூர் பக்கமாக தானே இருக்குது, சரி அப்படி போயிட்டு போகலாமான்னு பார்த்தா அது 70 கிலோமீட்டர் வருது. அதேமாதிரி டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகுதா, சரி நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேங்க. நான் கார் கலெக்ஷன்லாம் இருக்கும், சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது இப்போது டைம் செட் ஆகலை. மங்கி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடைக்கானல் போய் இன்றைக்கி ரூம் எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுக்கிற விளாக் வந்துட்டு நாளைக்கே வந்துடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளாக் வந்துடும். அப்புறம் கொடைக்கானலில் வந்துட்டு ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். சில்வர் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து ஃபயரி, அப்புறம் வட்டக்கல், மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு தலையாறு வியூ பாயிண்ட்டு, அதையுமே நான் வாட்டர் ஃபால்ஸ் ரெஸ்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்மளால் போக முடியலனாலும் அது ரொம்ப உயரமான வாட்டர் ஃபால்ஸு, அதனால் அதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எடுக்குன்னு தோணவே இல்லை எனக்கு. சரி அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஏன் எடுக்கணும், ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்மளால் நார்மலாக மக்களால் போக முடியாதுல்ல, அதே நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். சரி இருந்தாலும் அது வந்து தமிழ்நாடு லிஸ்ட்டில் டாப் 1ல் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் கவர் பண்ணிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போக முடியாது. இப்போது ஒரு சில வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம வந்து மேலேருந்தே பார்த்துருப்போம், ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சேனல் க்ரோத் ஆன வாட்டி அப்போ ரிஸ்க்கான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டுட்டு கவர் பண்ணலாங்க. நான் வண்டியில் விளாக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேங்க. கடத்தில் ஒன்று வேகமாக வந்து கடிச்சிட்டு போச்சா, சரி அது பூச்சா தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் எப்பட்றா அவ்வளோ நம்ம வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம், அது அவ்வளோ வேகத்தில் எப்படி, ஏன்னா நம்மளும் வேகமாக போயிட்டுருக்கோம், அதுவும் அந்த பூச்சும் கிராஸாக வருதா, அதுவும் வேகமாக தான் வந்திருக்கும். எப்படி அவ்வளோ வேகத்தில் மில்லி per செகண்டில் எப்படி கடிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த சுருக்குன்னு வளைச்சதே இப்போ கொஞ்சம் ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நமக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. காலையில் வந்துட்டு 7:45 ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வர வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பெட்ரோல் கொஞ்சம் தூரம் தள்ளி அடிச்சிக்கலான்னு நினச்சேன், பார்த்தா நின்றுச்சு 10 கிலோமீட்டர்லேயே. ½ அன் ஹவர் பக்கமாக வண்டியை படுக்க வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிட்டு அப்புறம் போனாங்க. அதிலே டைம் ஆயிடுச்சு. ஒரு 1:30 தான் போய் சேருவோன்னு சொல்லி போட்டிருக்கு. 1:30 கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா நிறுத்தி தான் போக போகிறோமா. 200 கிலோமீட்டரில் எப்படியோ ஒரு 4 இடத்துல நிறுத்துவோம். ஒரு 2:30 தான் கண்டிப்பாக போவோங்க. மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது போலங்க, அதை பார்த்துட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரைடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்பு கவர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது வந்து ரிஸ்க் இல்லை, நடந்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர் ஃபால்ஸு அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட ஃபால்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஆனால் அந்த ரைடுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்பாட்டில் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போட முடியாது. ஒரு சில இடத்துல டவர் இருக்கும், ஒரு சில இடத்துல டவர் இருக்காது, நமக்கு ஒரு டயர்டாக இருக்கும். அதனால் வந்து அது ஒரு டைமிங் தேவைப்படுமா. இந்த வாட்டர் ஃபால்ஸ்னால் பைக்கில் நம்ம போயிட்டு கவர் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடும், இது ஈஸி. அது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் அது எடுக்கலை. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எனக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதே மாதிரி ஹில்ஸ் ட்ரிப்பு கவர் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் வச்சுருப்பேன்னா, அந்த ரெகுலேஷன் என்கிட்ட இல்லை.
அதனால தான் நான் வந்து இதை கவர் பண்ணல. ஃப்யூச்சரில் கவர் பண்ணணுன்னா ஃப்யூச்சரில் மணி வேணும். மணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். இந்த மலையெல்லாம் பெரிய பெரிய வண்டி போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு கியரு செகண்ட் கியரில் தான் போகும். என் வண்டியெலாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். சரி இப்போது இந்த 125 சிசியே இப்படி பண்ணுது, இப்போ 50 சிசி வண்டியெலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம ஊட்டிக்கு வந்துட்டு 50 சிசி வண்டி எடுத்துகிட்டு போவோம், அது டபுள்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அந்த வீடியோ நம்ம கவர் பண்ணுவோங்க. இப்போ பண்ண முடியாது, ஒரு 1 இயராச்சும் ஆயிரும். T50ல் 2 பேர் 40 கிலோமீட்டர் இங்கேருந்து மலையிலிருந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போகிற வரைக்கும் மொத்தம் 40 கிலோமீட்டர் பக்கமாக வருமா. அந்த மலை மேலே ரைடு, அந்த மலை மேலே ரைடை மட்டும் கவர் பண்ண போகிறோம். நல்லா ஃபன்னாக இருக்கிற மாதிரி. மங்கி ஃபால்ஸுக்கு பொள்ளாச்சி வழியாக அதாங்க போகுது ரூட்டு. வந்துகிட்டே இருந்தேன், ஒரு ரூட் இந்த பக்கம் பிரிஞ்சுது. சரி வந்தால் இதுனா ரொம்ப சின்ன ரோடாக போயிட்டுருக்கு, சுற்றிலையும் காடாக இருக்குது, நம்ம அவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோம், சரி மெயின் ரோட்டில் தான் போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த ரோட்டில் போயிட்டுருக்குங்க. கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குதுன்னு சொல்லிட்டு போதும். இன்னும் 158 கிலோமீட்டர் இருக்குங்க. காவேரி ரிவர் கிட்ட நம்ம இருக்கிறோம். இப்போது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த ரிவரு. இந்த காமன் சேவர் உங்களுக்கு மறைச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போது டைம் வந்து 1 மணி ஆகுதுங்க. இன்னும் பொள்ளாச்சிக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை. நானும் சரியான ஹோட்டல் கிடைக்குன்னு பார்த்தேன், ஹோட்டலும் கிடைக்கவே இல்லை. நானும் சர்ச் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இங்கே ஃபுல்லுமே வந்து காற்றாலை இருக்குங்க. எதுவுமே சுற்றல, ஏதோ 1-2 தான் சுற்றுது. பாவம், காற்றடிச்சா தான் அதுக்கு பொழப்பு. ஒரு சுற்றினாவே அதிகப்படியான கரண்ட் எடுக்குங்க இந்த காற்றாலை. இப்போது டைம் வந்து 2:30 பக்கமாக இருக்குங்க. இன்னுமே ஃபால்ஸ் ரீச் ஆகலை. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. வந்துக்கிட்டே இருந்தேன், செல்லும் வந்துட்டு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சிங்க. லோ பேட்ரி அப்படின்னு கூட காட்டலை, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஊர் பேர் வந்து சண்முகபுரம்ங்க. மழை பெஞ்சிருக்கும் போல். ஐயோ, இந்த மரம் வந்து ரொம்ப பச்சையாகவும் ரோடு பிளாக்காக இருக்கும், பார்க்குறதே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நார்மல் ரோடு பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கும். அந்த ரோடுக்கும் இப்போ மழை பெஞ்ச ரோடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்குங்க. இங்கே ஒரு ரிவர் ஓடுது, மேப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கு. இங்கே ரிவரையே காணோம், மாடு தாங்க புல் மேய்ச்சிட்ருக்கு. மங்கி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வால்பாறைக்கு கொஞ்சம் தூரம் தான் போகலாங்க, பக்கமாக தான் இருக்குது. மேப்பில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது டைம் வந்துட்டு 3:10 ஆகுது. எப்படியும் அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 1/2 hour பக்கமாக ஆயிரும். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வேறு கொடைக்கானல் போகணும். கொடைக்கானலுக்கு இன்னும் ரூட் மேப் போட்டு எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரில. அங்கே போய் ரூம் வேறு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலையார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போகணும். மழை பெஞ்சு ஒரு 1 hour தான் இருக்கும் போலங்க. நல்ல வேளை நம்ம வந்து மழையில் சிக்கிக்கல. நான் வீட்டிலேருந்து வரும்போது ரூட் மேப்லாம் போட்டுவிட்டேன், எங்கெங்கே போகணும், எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்கள், அந்த மலையில் இருக்கிற கல்லெல்லாம் அப்படியே தெரியுது. சும்மா இது ஒன்று போட்டு விட்றாங்க, குளிங்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு ஆழியார் டேம் வேறு இருக்குது போலங்க. என்னது அங்கே ஒயிட் கலரில் ஒன்று தெரியுது? எனக்கே சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் வெள்ளை கலரில் தண்ணி ஊற்றுற மாதிரியே தெரியுது. அங்கே இருக்குது. இன்னும் ஃபால்ஸுக்கு வந்து 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. எப்படி 50 மினிட்ஸில் போயிடலாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆழியார் டேமுங்க. மலைக்குள்ளேயே இருக்குது போலங்க அந்த ஃபால்ஸு டேமு. இங்கே பக்கத்தில் தான் எதுவும் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு.
அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த டேமை பார்க்கலாமா. தண்ணி எங்கேயோ ஊற்றிட்டுருக்குங்க, அங்கேருந்து ஊற்றி இங்கே வருது போல். செம்ம ஃபோர்ஸாக தான் ஊற்றிட்டுருக்கு. வால்பாறை வியூ பாயிண்ட் சொல்லி போட்டிருக்கு. அதுக்குள்ளே போனோம்னா தேயிலை தோட்டம்லாம் வருதுங்க. நம்ம வந்த வழி தான், ஆனால் வந்த வழியில் வந்துட்டு வியூ பாயிண்ட் மாதிரி எதுவும் தெரியவே இல்லை. தேயிலை தோட்டம் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மழை பெய்யும், நல்லா பச்சையாக இருக்குது. ஃபால்ஸ் வேறு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. இங்கே ஒரு இடத்த வேறு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்ன நின்றுட்டு இருந்த இடமாச்சு வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல எப்படி டேமை பார்ப்பாங்க? அந்த மலைக்கு இது ஒரு தலை மாதிரியே இருக்குங்க. ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டாங்க. ஒரு போலீஸ் அண்ணா வந்தாருங்க. அவர்கிட்ட டிக்கெட் கேட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குதாம்மா, அதுதாம்மா டிக்கெட் கவுண்ட்றான். தண்ணி எப்படி ஊற்றுது? ரொம்ப அதிகமாக தாங்க வருது. ஏன்னா ஒரு சில வாட்டர் ஃபால்ஸில் மழை பெஞ்சால் அலோவ் பண்ண மாட்டாங்க. 5 மணிக்கு தானேக்கா க்ளோஸு? தண்ணி அதிகமாக வரதுனால பார்க்க தாங்க அப்புறம் குளிக்க போலக்கா. தூரமாக இருந்தால் கூட பார்க்க முடியாதா? நாளைக்கு ஓப்பனா? எப்படி தண்ணி அதுக்கு அதிகமாக வந்துச்சு? நேற்றுல இருந்தா நம்ம காலைல வரைக்கும் அலோடு தான். தூரமாக இருந்துச்சாது பார்த்துட்டு போயிருங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். குளிக்கலாம் போல, கிட்டலாம் போல, ரொம்ப தூரமாக. வேற எங்கே நின்று வேற எப்போக்கா ஓப்பன் ஆகும்? மழை பெய்ஞ்சதுனால தான் இன்னைக்கு இல்லையா? எங்கே இருக்குது ஃபால்ஸு? இங்கேயா? இங்கேருந்து பார்த்தா தெரியுமாக்கா? அதே மேலிருந்து தெரியும்ல, அது எங்கே தெரியும்? ஒரு இஷ்யூ ஒன்று ஆயிடுச்சிங்க. அங்கே தண்ணி கொட்டுதில்ல, உங்களுக்கு தெரியுதா? தண்ணி ரொம்ப அதிகமாக வருதாங்க. அதனால் வந்து ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். சே, இதுக்கோசரம் ரொம்ப தூரமாக அங்கேருந்து வந்தேன். இன்றைக்கி மழை பெஞ்சிச்சு இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். மதியமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். நாளைக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நாளைக்கும் க்ளோஸ் தானா. நாங்கள் ஃபால்ஸு தூரமாக இருந்தால் பார்க்க முடிஞ்சு, கிட்ட போய் பார்க்க முடியல. அக்கா போய்ட்டுருங்க. நீங்கள் தான் எப்பயுமே இருப்பீங்களா இல்லை வேறு யாராச்சும் இருப்பாங்களா? ஆ, 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? சரி போய்ட்டுருங்க. திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுன்னு யார் கண்டா? என்ன போய் இந்த இடத்துக்கு போய் இப்படி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க? அந்த ஃபால்ஸில் தான் டேமுக்கு போகும் போலங்க தண்ணி. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் இவ்வளோ பெரிய டேம் ஆச்சு. அது ஆச்சரியமாக இருக்குங்க. அங்கே ஒரு இடத்துல தண்ணி ஊற்றுச்சுன்னு சொல்லி சொன்னோம்லங்க, அங்கேருந்து தண்ணி வருது போல். இந்த மழை பெய்யும் போது இந்த ஃபால்ஸை மட்டும் நம்பவே முடியாதுங்க. எப்போ எவ்வளோ தண்ணி வருதுன்னு கணக்கே பண்ண முடியாது. மதியத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்று மாட்டியுமே கூட துப்புன்னு எங்கேயோ வந்து அதிகமாக மறுபடியும் வந்துடும். இங்கே அணை கட்டானா எப்படி வேகமாக தண்ணி வருமோ அது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பிளான் வந்துட்டு கொடைக்கானல் போகணும். வேறு கற்குன்னு இருக்குது. என்னடா ட்ரிப்பு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸே இப்படி பார்க்க முடியலையே அப்படின்னு.
இந்த ஃபால்ஸு வந்து தலையார் ஃபால்ஸில் நடந்துடக்கூடாது. ஏன்னா மழை பெஞ்சு அதிகமாக தண்ணி வரும்போது நம்ம தூரத்தில் இருந்து பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரொம்ப வருத்தமாக போச்சுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த ரோட்டில் தான் வால்பாறைக்கு போகணுமா. நம்ம வந்து இப்போ கொடைக்கானலுக்கு போகிறோம். வாங்கிறதுக்காச்சும் அலோவ் பண்ணக்கான்னு சொல்லி கேட்டேன், அதுவும் முடியாதுன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வற்புறுத்த முடியாதுங்க. ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க, அது ரொம்ப உயரமாக இருந்து கொட்டுச்சு. ஆனால் அந்த தண்ணி வந்துட்டு பாறையிலிருந்து தான் வளைஞ்சு வந்துச்சு. நான் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்கே கோவை குற்றாலம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இருங்க பார்ப்போம். ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்குல்ல, அங்கேயும் மழை பெஞ்ச வேறு அலோவ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போம். கோவை குற்றாலம் வந்து கோயம்புத்தூர் பக்கமாக இருக்குது போலங்க. அது ஏன் அப்போ கேன்சல் பண்ணிட்டேன்னா, அது ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதேமாரி 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ரேட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, போயிருப்பேன். அதுவும் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட்டு வந்து 50 வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணுவோம், அப்போது வந்துட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். ஃபியூச்சரில் வந்துட்டு சேனல் நல்லா க்ரோத் ஆச்சுன்னா ஆந்திரா சைட்லாம் எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்கும். அதில் வந்து மெயினாக வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 50 வாட்டர் ஃபால்ஸ் கவர் பண்ணலாங்க. அதெல்லாம் நான் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் பண்ண முடியலன்னா பண்ணவே முடியாதுங்க. கொடைக்கானலுக்கு இங்கேருந்து 137 கிலோமீட்டர் இருக்குங்க. 7:30க்கு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. அம்மா எப்படி 8:30க்கு தான் போய் ரீச் ஆகும். இன்றைக்கி என்னங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு எல்லாமே. வந்ததும் நடக்கலை. அங்கே அதுக்குள்ளே மறைஞ்சிட்டான். அவங்க ஒரு மெண்டல் போகிறாங்க அந்த டியூக்கில். அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், ஆனால் அந்த பிள்ளைக்கு ஹெல்மெட் போடவே இல்லை. மற்றவங்க வந்து ஹெல்மெட் போடணுன்னா என்னென்ன காரணம் சொல்லுவாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டோம்னா நம்ம போகிற வியூ வந்து நல்லா விசிபிலிட்டியாக நல்லா பார்க்கலாம். கண்ணை சிமிட்டி பார்க்க தேவையில்லை. அந்த பையனை சொன்னதை கூட அவன் வந்து நல்லா பார்த்து ஓட்டுவான். இருந்தாலும் அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டுனா ஒரு என்ஜாய்மெண்ட் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு கண்ணை சிமிட்டியே தான் வந்திருக்கும், கண்ணை சிமிட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கும். நல்லா பார்த்துருக்க முடியாது. நான் அதனால தான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்மெட்டு போடல அப்படின்ட்டு. இந்த பைத்தியக்கார வண்டி 650 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். எல்லாம் பெட்ரோலையும் குடிச்சிருச்சு. இன்னும் இருந்தால் ஒரு 1/4 லிட்டரு இல்லைனா 1/2 லிட்டரு தான் இருக்கும். 125 சிசி தான். 200 சிசி 250 சிசி ஈக்குவலுக்கு பெட்ரோல் குடிச்சிட்டு இருக்குதுங்க இந்த வண்டி. ஸ்கோட் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தூரில் விழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. தூரில் விழுவும் போது அந்த மழை சூப்பராக இருந்துச்சு. பனிமூட்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஆனால் மழை பெய்யும் போது அந்த மழையே மூடிடுச்சு.